இந்த சண்டி யாகத்துல நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை கலந்துக்கலாம்? சண்டி யாகம், அதாவது நம்ம சண்டி யாகம்ன்றது நம்ம இடத்துல ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பூர்த்தியாக போகுது. இந்த 2 ஆண்டுகள்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆலயத்துல எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு பெரிய விசேஷம் இது. இந்த ஆலயத்துக்கு நீங்க வரீங்க, அம்பாளுடைய திருப்பாதத்தை இறுக பற்றி உங்க கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வைக்கும் சங்கல்பம் செய்து இந்த ஆலயத்துல நீங்க ஹோமத்திற்கோ அம்பாள் அலங்காரத்திற்கோ நீங்க கொடுக்குறீங்க. நிறைய இருக்கக்கூடிய இல்லத்துல மட்டும்தானே இது 2மே நிரந்தரமா இருக்கும். அதனால எளிமையான இந்த முறையில தான் சங்கல்பத்தை வச்சுக்கணும், அதுவும் வேண்டுதலை வைக்கணும். அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நம்ம கோவிலில் நித்திய சண்டி யாகம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் சங்கல்பம் எடுத்து 2 வருஷம் பூர்த்தியாக போது. வர சித்திரை மாதம் வந்ததுன்னா 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? இந்த சண்டி யாகத்தில் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை கலந்துக்கலாம்? அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. சண்டி யாகம், அதாவது நம்ம சண்டி யாகம்ன்றது நம்ம இடத்துல ஆரம்பித்து 2 ஆண்டுகள் பூர்த்தியாக போகுது. இந்த 2 ஆண்டுகள்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஆலயத்தில் எந்த இடத்துலையும் இல்லாத ஒரு பெரிய விசேஷம் எதுன்னா, தான் தோன்றி பாபா தன்னாலேயே வந்த இடம். அப்போது பரிபூர்ணமான அனுக்கிரகம் பெற்ற ஸ்தலம் அது. அப்படிப்பட்ட இடத்துல குரு அருளோட திருவருள்னக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூரணம். இப்போ ஜேஷ்டா தேவி, சதாக்ஷி, ஆயுர் தேவி, பெருமாள், இப்படி பலதரப்பட்ட தெய்வங்கள் உலக வழக்கத்தில் மறைக்கப்பட்டு வழிபாடற்ற தெய்வங்களை நம்ம வச்சு இருந்தாலும், புவனத்தை காக்கக்கூடிய புவனேஸ்வரியை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குருநாதர் அவருடைய தத்த பரம்பரையின் வழியில் வரக்கூடிய புவனேஸ்வரியை இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து, அந்த இடத்துல சக்தி பஞ்சாயத்தன முறையில் விநாயக பெருமான், சூரியன், விஷ்ணு, சிவன் நடுப்பகுதியில் அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தில் பிரதிஷ்டை பண்ணி சண்டி யாகத்தை துவக்கி வச்சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வரும்போது 2 ஆண்டுகள் பூர்த்தியாகி 3வது ஆண்டு தொடங்க போகுது. இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு நிறைய குறைகள் இருக்கும், வலி வேதனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ போகும்போது அந்த தெய்வத்தை பார்த்து சில பேர் கதறி அழுது வேண்டுவாங்க, சில பேர் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கன்னுவாங்க. இப்படி மனிதனாய் பிறக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதாவது மனிதன் பிறந்துட்டான், மண்டை இருக்கிற வரைக்கும் சளி விடாத மனுஷனாக பிறந்தா வலியே விடாது, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அது தொடர்காது. அது நான் எந்த குறையும் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு ஒரே ஒரு ஆள் சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்கு சிரிக்கிறோன்னா 2 நாள் பொறுத்து அழறதுக்கு தயாராகிடணும். இன்னைக்கு அழுகுறான்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்துடும். இப்படித்தான் மாற்றி மாற்றி நன்மையும் தீமையும் மாறி 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 வரும். இதில் சொல்லுவாங்க, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குதுன்னு. எந்த விதத்தில் அது நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கெட்டது விஷயம் நடக்குது, எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா இருக்கப்பற்றுதல் தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான். மனிதனை பற்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தெய்வத்தை பற்றும் போது தான். ஆனால் இந்த புவனேஸ்வரியினுடைய திருப்பாதத்தை அப்படியே இருக நீங்கள் பற்றிட்டுறீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். காரணம் எதனாலன்னா, அதாவது யாகத்திலேயே சிறந்த யாகம்னா சண்டி யாகம். சக்திக்கு மட்டும்தான் அந்த ஒரு தன்மை உண்டு. அப்படிப்பட்ட யாகம் நடக்கக்கூடிய இடத்துல 13 அத்தியாயம் 700 ஸ்லோகங்கள், அது பார்த்தீங்க அப்படின்னா சண்டி. இப்போ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரீங்க, அம்பாளுடைய திருப்பாதத்தை இறுக பற்றி உங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, அந்த கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய சண்டியை வேண்டுதலாக நீங்கள் வைக்கணும். தாயே, என்னுடைய குறைகள் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், எனக்கு மன நிம்மதி மன சந்தோஷத்தை நீ கொடுத்தே ஆகணும், நான் ஒரு நாள் சண்டியை ஏற்று நான் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதலை வச்சுட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 48 நாளுக்கெல்லாம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு அந்த அம்பாளுக்கு அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டு இந்த சண்டி யாகத்தை நீங்கள் பண்ணணும். சண்டி யாகத்தை பண்ணும்போது கூடுமானம் மட்டும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் சண்டி யாகத்தில் கலந்துக்கணும். ஏன்னா உங்கள் கையால் தான், அதாவது எள்ளும் அரிசியும் சேர்த்து போடுறது, அதுக்கப்புறம் வெண்கடுகு, நாய்க்கடுகு,
அதுக்கப்புறம் மருதாணி விதை, இதை மாதிரி திரவியங்களை நாங்கள் கொடுப்பாங்க, சங்கல்பம் பண்ணுவாங்க. அந்த சங்கல்பத்தில் உங்களுடைய குறைகள் எது அத்தனையும் நிறைகளாக மாற. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, வேண்டுதலை வைக்கிறதுக்கு முன்னாடி யாகத்தை பண்ணிட்டு யாகத்தில் சங்கல்பத்தில் வேண்டுதல் வச்சுருவாங்க. எனக்கு இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்குது தாயே, நான் சண்டி யாகத்தை பண்ணுறேன், எனக்கு இந்த குறைகளை நீ நிறையாக மாற்றி கொடுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு இங்கே ஒரு சங்கல்பத்தை வைக்கிறது வழக்கம். இப்போ வேண்டுதலை வைக்கிறது ஒரு ரகம், நான் வேண்டுதலுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான அதை செஞ்சுட்டு அந்த வேண்டுதலை வைக்கிறது ஒரு ரகம். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல. சரி, எனக்கு சண்டியாகம் பண்ணுற அளவுக்கோ அபிஷேகம் பண்ணுற அளவுக்கோ எனக்கு வருமானமோ இல்லை வசதி வாய்ப்போ இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நித்தியப்படி இங்கே சண்டியாகம் நடந்துட்டுருக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல சங்கல்பத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் இயன்றது, அதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான், உங்களால் இயன்றது என்ன காணிக்கை அந்த சங்கல்பம் பண்ணுறவருக்கு ஒரு காணிக்கையை போட்டுட்டு அந்த சங்கல்பத்தை பண்ணிக்கலாம். வஸ்திரத்தை தானம் செய்தால், வஸ்திரம் வந்து அந்த இடத்துல அம்பாளுக்கு நீங்கள் தானமாய் கொடுத்தால் பஞ்சம் இருக்காது. நெய்யை தானமாக கொடுத்தால் ஐஸ்வர்யத்துக்கு குறை இருக்காது. சமத்துகளை தானமாக கொடுத்தால் என் வம்சத்துக்கே வந்து நோய் இருக்காது. இப்படி அம்பாளுக்குரிய அந்த யாகத்துக்குரிய பொருட்களை சங்கல்பம் செய்து இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்து ஹோமத்திற்கோ அம்பாள் அலங்காரத்திற்கோ நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக குறையில்லா வாழ்க்கை இருக்கும், நிறைவான ஒரு விஷயம் உங்கள் இல்லத்தில் இருக்கும். அம்மா, நீங்கள் இப்போ சொல்லும்போது நித்திய சண்டி அப்படின்னு சொன்னீங்க. இந்த சண்டி யாகம் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நடக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் நடக்குது, 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும்மா. இதில் வந்து யார் வேணால் கலந்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்காங்க, என்னோட பிரச்சனை இதில் தீரணும் அப்படின்னு அவங்க சண்டி யாகத்துக்கு வராங்கன்னா மெயினாக அந்த சங்கல்பத்தில் அவங்க எப்படி வேண்டணும், வேண்டும் முறை அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குமா. இப்போ சங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய குலதெய்வம், அவங்களுடைய பேர், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை அங்கே கேட்பாங்க. கேட்கும்போது அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் தீர்றதுக்கு இங்கே வெண்கடுகுல சங்கல்பம் பண்ணுவாங்க. இது எந்த இடத்துலையும் கிடையாது, அட்சதையில் மட்டும்தான் சங்கல்பம் பண்ணுவாங்க, இல்லை புஷ்பத்தில் சங்கல்பம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் எங்கள் குருநாதரனுடைய அனுகிரகத்தினால வெண்கடுகை வைத்து சங்கல்பம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க குறைகள் எதுவாக இருந்தாலும், தாயே எனக்கு மன நிம்மதியை கொடு, மன சந்தோஷத்தை கொடு, இதை தவிர்த்து உங்ககிட்ட எதையும் பெருசாக கேட்கலன்ற ஒரு எளிமையான ஒரு சங்கல்பத்தை வைத்தாலே எந்த இடத்தில் மன நிம்மதி இல்லையோ மன சந்தோஷம் இல்லையோ குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிறைய இருக்கக்கூடிய இல்லத்தில் மட்டும்தானே இது ரெண்டுமே நிரந்தரமாக இருக்கும். அதனால் எளிமையான இந்த முறையில் தான் சங்கல்பத்தை வச்சுக்கணும், அதுவும் வேண்டுதலை வைக்கணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. இப்போ வந்து என்னால் சண்டி யாகம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் நினைப்பாங்க. ஆனால் அந்த யாகம் பண்ணணுன்ற ஆசை வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வீட்டில் சண்டி யாகம் பண்ணுறோம் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும். கண்டிப்பாக ஒரு சண்டி யாகம் பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போது நம்ம இந்த ஆலயத்துக்கே டைரெக்டாக வந்து அந்த சண்டி யாகத்தில் கலந்துக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வலி வேதனை குறைந்து சந்தோஷமாக மன நிம்மதியோடு அவங்க இங்கேருந்து செல்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பை வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இது போயிட்டுருக்கு அப்படின்றது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் குருநாதருக்கும் மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா. நன்றிம்மா. ஜெய் ஸ்ரீராம்.